சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஆன்டி சோஷியலான விஷயங்கள் நிறைய நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் கேரளாவில் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் போடுறான். ஒரு பெண் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து வைரல் ஆகணும், நமக்கு நிறைய லைக்ஸ் வரணும், மேபி பணம் வரணும் அப்படின்லாம் கூட நினச்சிருக்கலாம். ஒரு பையனை பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு பையன் என்னை இடித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட பதிவுனால் அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கார். இது நிஜமா பொய்யா அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பெண் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. ஒரு பஸ்ஸு, அதாவது நெருக்கமான ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் உள்ள வீடியோ கூட போட்டிருக்காங்க யூடியூப்பில், சிசிடிவியில் உள்ளது. அவ்வளோ ஒரு கூட்ட நெருக்கலில் உள்ள பஸ்ஸில் நீ வந்து அவன் வந்து தப்பான எண்ணம் தான் உனக்கு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கலாமே. இழுத்து 4 அற அரைஞ்சிருக்கலாம். எல்லாருமா சேர்ந்து அவனை 4 முது கீழே இறக்கி விட்ருப்பாங்கல்ல. அப்பவும் கூட எப்படி உனக்கு வந்து ஃபோனை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணி போடணும்னு மனசு வந்துச்சு? உண்மையிலே அவ்வளோ சூடு சொரணை உள்ள பொண்ணுன்னா அங்கேயே இழுத்துருக்கணும் இல்லையா? அது ஏன் பண்ணலை? சரி, அந்த ஆண் மகன் அப்படி பண்ணுறான். கூட்ட நெருக்கத்தில் உள்ள பஸ்ஸில் எல்லாமே நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆண்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. பெண்களை இடிக்கிறது, தப்பான இடங்களில் தொடுறது எல்லாமே நடக்க தான் செய்யுது. அந்த அவனுக்குன்னு நான் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வரல. ஆனால் அஸ் எ பெண், நானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அரைஞ்சிருக்கணும். அவனை அரைஞ்சி எல்லோரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலை? இப்போ வந்து அவன் வந்து இது வைரல் ஆகிடுச்சு, தன்னுடைய பேர் கெட்டு போகுது அப்படின்றதுனால அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது எவ்வளோ பெரிய இழப்பு அவனுடைய குடும்பத்துக்கு. அதை ஈடு செய்ய முடியுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. இன்றைக்கி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம லீகல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பெண்ணுக்கு எந்த இதிலெல்லாம் தண்டனை கிடைக்குமா என்னன்னு கூட சந்தேகம்தான். ஏன்னா ஒரு அதாவது தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படின்னு வேணால் உள்ளே போடலாமே தவிர வெளியே வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அப்படி பண்ணலை, அந்த இன்டென்ஷனில் பண்ணலை, இவனோ சொல்லிடலான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் போனது தான் இல்லையா? இழப்பு தான். அந்த மாதிரி தான் நிறைய இன்றைக்கி வந்து யூடியூப்லேருந்து சரி, இன்ஸ்டாகிராம்லனாலும் சரி, ஒரு லைக்ஸ் என்னங்க அதில் வந்துக்குது? லைக்ஸ் வாங்குறதுலேயே இருக்காங்க. லைக்ஸ் வாங்குறதும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணணும். ஒரு போலியான உலகத்துக்குள்ளே போய்கிட்டுருக்கோம் நம்ம. எது உண்மை, எது உண்மையான தோற்றம், எது பொய்யான ஒரு மாயை அப்படின்னு கூட நமக்கு இப்போ தான் தெரியறதில்ல. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸே கூட அது நம்ம பேசுகிற மாதிரியே போட்டு கூட வம்புக்கு இழுத்து விட்ருது. இப்போ இந்த பொண்ணே அதை சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம், நான் போடலை, ஏஐ தான் பண்ணி கொடுத்துச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எதிரான லாஸ் எதுவுமே வரவே இல்லை. அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக சில பேர்லாம் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் அந்த பொண்ணு. இந்த ஆள் நான் இவனுமே வந்து ஏன் இவ்வளோ கோலையாக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தான் யோசிக்கிறேன். ஏன் பண்ணி எத்தனையோ பெண்களை பற்றி தப்பான வீடியோக்கள் எடுத்து வெளியிடுறாங்க. அது வெளியில் தெரிஞ்சும் கூட இப்போ இருக்காங்க நிறைய பேர் வந்து ரேப் ஆனவங்க, ரேப் விக்டம்ஸ் எத்தனை பேர் வாழ்ந்து காமிக்கிறாங்க. இது வந்து என்ன ஒரு வீடியோ போட்டுருச்சு, நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும்போது இதெல்லாம் மறந்துட போகிறாங்க. உங்களை சுற்றி ஒரு ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரிய போகுது. இன்றைக்கி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால உலகமே தெரிஞ்சு போச்சு. இன்னார் தான் இடித்தானா, பஸ்ஸில் இடித்தானா, இடிக்கலையா, இடிச்சிருப்பான், இந்த மாதிரி எல்லா விதமான கமெண்ட்ஸுகளும் வரதான் செய்ய போகுது. அவள் தான் போட்டான்னா நீங்களாக சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவள் பண்ணதை வந்து பெருசுப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு இல்லையா? அவளோட ஒரு இது வந்துருச்சு. அவள் தப்பானவன் கண்டுபிடிக்கிறதுக்காகவே இன்றைக்கி எத்தனை பேர் அவளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அவளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள். தப்பு பண்ணுறவனுக்கும் லைக்ஸ் வரும், வீடியோஸ் வரும், எல்லாமே வரும். நல்லது பண்ணவங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இந்த இவருமே வந்து இருந்திருக்கணும், ஃபைட் பண்ணியிருக்கணும், அவன் மேலே கேஸை போட்டிருக்கணும், என்னை பற்றி ஏன் இப்படி பரப்புறன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு டக்குன்னு போயிட்டு தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது. யூடியூப் இதை பார்த்து அதை மாதிரி யூடியூப்பில் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வெண்காரம்னு சொல்லுவாங்க, லிஸ்டிக் போடுவோம் ஒரு கல், அதை போய் மதுரையில் ஒரு கல் தின்னுருக்குது அந்த பொண்ணு. தின்னுவிட்டு உயிர் போயிடுச்சு. பெற்றோர்கள்லாம் அழும்போது பார்க்க பாவமாக இருக்குது.
எதுக்கு தான் என்னத்தை தான் சாப்பிட்றது. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடாதீங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் அப்படின்னா கோயில், இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும், இதில் போனால் கல்யாணம் நடக்கும், இதுனா கருமாரி நடக்கும். ஐயோ 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 முடியலடா சாமி. இப்போது முன்னாடிலாம் இதுதான் சரி இதான் தவறு நமக்கு ஓரளவுக்கு சொல்லிடுவோம். இப்போது எதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, என்னோடய வாட்ஸ்அப்பு பெருசாக நான் யாருக்கும் அனுப்பவே மாட்டேன், மெசேஜ் அனுப்ப மாட்டேன், ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். குரூப்ஸ்லேயும் என்னை பார்க்கவே முடியாது. 4 நாளாக தொடர்ந்து சாயங்காலம் 7 மணி ஆனால் பிளாக் ஆகிடுது. நீங்கள் ஸ்பேம் அனுப்புகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம், வேறு நம்பர் யூஸ் பண்ணுங்கன்னு வருது. நான் யூஸ் பண்ணல, ரிவ்யூன்னு போட்டிருந்துச்சு. அதில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு என்னை ரிவ்யூ பண்ணேன், என் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். இதுக்குமே ஐடியா என்னத்தை கொடுத்துச்சுன்னா ChatGPT கொடுத்துச்சு. அதில் போய் கேட்டேன், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு பிளாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு. உடனே அது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிச்சு. நீ போயிட்டு மெயிலும் பண்ணு, இந்த ரிவ்யூன்னு போட்ட இடத்துல இந்த மெசேஜை டைப் பண்ண அந்த மெசேஜும் கொடுத்துருச்சு. கொடுத்தேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு போகுது, காலையில் 4 மணிக்கு வந்துடுது. திருப்பியும் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுது. அதே நம்பர் தானே, வெரிஃபை பண்ணேன், யூஸ் பண்ணேன். 3 நாளாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் கூட இல்லை, மத்தியானமே அவுட், என் நம்பர் இஸ் பிளாக்ட் ஃபார் ஸ்பேம்னு போட்டிருக்கு. என்ன ஸ்பேம் பண்ணேன்? ஒன்றும் கிடையாது. ஏதாவது தொடர்ந்து இப்படி 4 நாள் வரும்போது எனக்கு நானே கொஞ்சம் யோசிக்கிறேன், என்ன நம்மளுக்கு கிரிமினல் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்குதுன்ட்டு. அதாவது நீ தப்பு பண்ணிட்டா, நீ ஒரு பெரிய கிரிமினலுங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு அதை பார்த்தாலே நமக்கே இப்போ பயம் வந்துருச்சு. நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோமா, ஆன்டி சோஷியலாக பண்ணிட்டோமா, டெரரிஸ்ட் ஏதாவது இது பண்ணிட்டோமா? ஒன்றுமே பண்ணலையடா. சொந்தக்காரங்க 4 நொட்டுரோஸ்க்கு இருக்குதுங்க, அதுங்களுக்கு ஹாய் பாய் சொல்கிறதுக்கு மாடா பார்க்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ரேஞ்சில் இருக்குது. அது பாருங்கள் எப்படி ஒரு ஃபியரை மனசுக்குள்ளே உறுத்துறாங்க பாருங்கள். பிளாக் பண்ணிட்டேன், ஏன் நீ ஸ்பேமுன்னு சொல்லும் பொழுது எனக்கே ஒரு செகண்ட் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணுமா, எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளை ஒரு கில்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கணும் மக்களே. அதாவது அந்த மார்க் ஜுகர்பர்க் சரியான அயோக்கியன். அவனுக்கு காசு ஒன்று தான் பிரதானம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செகண்ட் அவனுடைய மெட்டா கம்பெனியோட இது இருக்குது பாருங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்க அவனுக்கு காசு, ஒவ்வொரு செகண்டுக்கும் காசு அவனுக்கு. அப்படி சம்பாதிக்கிறது பத்தாமல் இப்போ இந்த வேலை வேறு பார்க்குறான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கேட்டதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணால் இந்த இதெல்லாம் வராதான். அப்போ ஐஃபோன் வாங்க வைக்கிறான். ஐஃபோன் யார்? அமெரிக்கன் கம்பெனி. மார்க் ஜுகர்பர்க் யார்? அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.